மக்கள் பயன்படுத்தும் படுக்கைகள் பலவிதம். ஆனால் எத்தகைய படுக்கையில் படுத்து உறங்கினால் இந்த கோடை வெப்பத்தை சமாளிக்க முடியும் என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இதோ. கோடை காலம் வந்துவிட்டாலே மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். பகல் நேரங்களில் கொளுத்தும் கோடை வெயிலின் தாக்கம் ஒருபுறம் என்றால், இரவில் வெப்பம் காரணமாக தூக்கமின்மையின் வேதனை மறுபுறம். இரவில் நிலவும் கோடை வெப்பத்தின் உக்கிரத்தை தணிக்கவும் இதமான உறக்கத்தை பெறவும் கோரை பாய்களை வாங்க பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இப்போ வெயில் காலத்தில் தரையில் படுக்க முடியல, பெட்லேயும் படுக்க முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதனால் இப்போ கோரைப்பாயில் படுத்தா ரொம்ப நல்லது. பழைய காலத்துலேருந்து கோரைப்பாய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பெட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது ரொம்ப ஹீட். அது குழந்தைங்க படுக்க வைக்கிறதுக்கு, பெரியவங்க வயசானவங்க படுக்கிறதுலாம் கோரைப்பாய் ரொம்ப நல்லது. அதனால் கோரைப்பாய் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால் கோரைப்பாய் வாங்க வந்திருக்கோம். சம்மர் இதை நாங்கள் இது பண்ணணும்னா எங்களுக்கு பாய் கோரைப்பாயில் படுக்கிறது தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்க, தரை எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இயற்கை பொருளை செய்கிறது இது. ரெண்டாவது வெறும் தரையிலேயே எங்களால் படுக்க முடியாது. இப்போது இந்த பாய் இருந்தால் தான் எங்களால் இதை நல்லா இந்த வெயிலை சமாளிக்க முடியுன்றதுக்காகவே நாங்கள் கோரைப்பாய் வாங்குறதுக்காக இங்கே வந்துருக்கோம். கோரையின் உட்பகுதியில் வெப்பத்தை தணிக்கும் தன்மையுள்ள பஞ்சு போன்ற சிறு சிறு துளைகள் உள்ளதால் உடலின் வெப்பம் சீராக்கப்பட்டு உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது என்றும், மருத்துவ குணமுள்ள பச்சை தாவரத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த பாய்களில் படுத்தால் உடல் குளிர்ச்சி அடைவதோடு உடல் வலியை போக்கி நல்ல உறக்கமும் தருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். கோரைப்பாயில் படுக்கிறது உடலை குளிர்படைய செய்ய வைக்கும். ஏன்னா அது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய தாவர நுண்ணறைகள் மூலமாக எப்படி காற்று பரிமாறப்பட்டு உடலுக்கு நல்லதாக இருக்குதுன்னு இன்றைக்கி நிறைய அறிவியல் பூர்வமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கையில், இந்த படுக்கையில் நம்ம ஒரு 6-7 மணி நேரம் தூங்குறது அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் பலன் என்ன அப்படின்னா, மெத்தையை காட்டிலும் இதில் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால, தட்டையாக இருக்கிறதுனால முதுகெலும்புகளுக்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும். பன்னாட்டு கலாச்சாரத்தால் கிடைக்கும் ஃபோம் மெத்தைகள் உடல் சூட்டை அதிகரிக்க செய்து உடம்பில் அலுப்பை ஏற்படுத்துவதோடு எலும்பு நோய் வர வாய்ப்பு உள்ளதாக கூறும் மருத்துவர்கள், பிளாஸ்டிக் இழைகளால் தயாரிக்கப்படும் செயற்கை பாய்கள் நம் உடல் நலத்திற்கு ஏற்றதல்ல என்றும் கூறுகின்றனர். ஏன்னா இந்த ஃபோம் மெத்தைகள் கெமிக்கல்ஸ்னால செய்யப்பட்டிருக்கும். அப்புறம் அப்படியே டைரெக்டாக படுத்தாங்களான்னா அந்த வேர்வை, உடம்புல உள்ள வேர்வை அதில் ஈர்த்து இழுக்காது. அதனால் என்ன ஆகுன்னா உடல் வெப்பம் தணிக்கப்படாது. அவங்க என்ன பண்ணணும், நல்ல துணி மெத்தையில் படுக்கணும், இல்லாட்டி இலவம் பஞ்சு மெத்தையில் படுக்கணும், இல்லாட்டி தரையில் கூட படுக்கலாம், இல்லாட்டி கட்டிலில் படுக்கலாம். இல்லை என்றால் பாய் போட்டு படுத்து உறங்கலாம். பருத்தி போன்ற பஞ்சு மெத்தைகள் படுத்து உறங்கலாம். அதன் மூலமாக வேர்வை அப்சார்ப் ஆகும். பாய் என்றாலே ஏழைகள் உபயோகிக்கும் பொருள் என்ற நிலை மாறி கொளுத்தும் இந்த கோடையை சமாளிக்க மேல்தட்டு மக்களும் கோரை பாய் வாங்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். தந்தி டிவிக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் சாந்தி.